வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 7th March 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டத்தை பற்றின கருத்துக்கள் இங்கே இருக்குது. அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை அறிவதற்காக நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை சென்னையில் உள்ள தனது முகாம் அலுவலகத்திலிருந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் புதன்கிழமை தொடங்கி வைத்தார். புதிய திட்டத்தின் தலைப்பே மக்களின் மீதான எங்களது கனிவான சிந்தனை, அன்பான அக்கறையை காட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். MH-60R ஹெலிகாப்டர்கள் கடற்படையில் இணைப்பு. அமெரிக்காவிடமிருந்து 4ஆம் தலைமுறை 24 MH-60R சீஹோக் ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கடந்த 2020இல் கையொப்பமானது. இதுவரை 6 ஹெலிகாப்டர்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த ஹெலிகாப்டர்கள் எதிரி நாட்டு ஏவுகணைகள், நீர்மூழ்கி ஏவுகணைகளை அழிக்கும் திறன் பெற்றவை. தன்னை தாக்க வரும் ஏவுகணைகளை கண்டறிந்து அவற்றிடமிருந்து தற்காத்து கொள்ளும் சாஃப் மற்றும் அகச்சிவப்பு தீப்பொறி அமைப்புகள் இந்த ஹெலிகாப்டர்களில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்திய கடற்படையில் இந்த வகை ஹெலிகாப்டர்களில் மட்டுமே இத்தகைய தற்காப்பு அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. நெக்ஸ்ட் நியூஸ். கந்தக்கோட்டம் கோவிலில் புதிய மருத்துவ மையம் அமைச்சர் திறந்து வைத்தார். நெக்ஸ்ட் ஒன். அரசு மருத்துவமனைகளை நாடுவோர் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். கவிஞர் நெல்லை ஜெயந்தாவிற்கு 2022ஆம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது. ஸோ விருது முக்கியம், வாங்கினவங்க முக்கியம். நெக்ஸ்ட் ஒன். ஜோதிகா மற்றும் 38 பேருக்கு மத்திய அரசின் திரைப்பட விருதுகள் அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் வழங்கினார். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் மாவட்டம் குந்தம்பாக்கத்தில் சுமார் 150 ஏக்கரில் ரூபாய் 500 கோடியில் நவீன தொழில்நுட்பங்களுடன் திரைப்பட நகரம் அமைக்கப்படுவதற்கான ஆரம்ப பணிகளும் நடைபெற்றுட்டு வருது. ஸோ திரைப்பட நகரம் திருவள்ளுவர் மாவட்டம் குத்தம்பாக்கம். ஓகே, பேரை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். நாளையுடன் பணி நிறைவு பெறுகிறார் மாநில தேர்தல் ஆணையர் வே. பழனிக்குமார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் வே. பழனிக்குமார் வியாழக்கிழமை பணி நிறைவு அடைகிறார். ஸோ இந்நிலையில் புதிய ஆணையர் யார் என்ற கேள்விற்கு ஓரிரு நாட்களில் தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நியூஸ். லட்சத்தீவில் INS ஜடாயு கடற்படை தளம் திறப்பு. இந்த புதிய கடற்படை தளம் மேற்கு அரபிக் கடலில் கடற்கொள்ளை, போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றிற்கு எதிரான கடற்படையின் செயல்பாடுகளுக்கு உதவும். ராமாயணத்தில் சீதை கடத்தப்பட்ட போது தனது உயிரையும் பொருட்படுத்தாது ஜடாயு அந்த முயற்சியை தடுக்க முயன்றது. தன்னலமற்ற சேவைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். பாதுகாப்புக்கான கண்காணிப்பு, தன்னலமற்ற சேவையை வழங்குதல் ஆகியவற்றை குறிக்கும் விதமாக இந்த கடற்படை தளத்திற்கு ஜடாயு பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள அந்தமானின் INS பாஸ் கடற்கரை தளமும், மேற்கு பகுதியில் உள்ள லட்சத்தீவில் INS ஜடாயு கடற்படை தளமும் தேச நலனை பாதுகாப்பதில் இந்திய கடற்படைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட் நியூஸ். மே 10ற்கு பிறகு மாலத்தீவில் இந்திய இராணுவம் இருக்காது, அதிபர் மூயிஸ் உறுதி. நெக்ஸ்ட் ஒன். இந்தியாவுடன் வர்த்தகம் அதிகரிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தென்கொரியாவுடன் செமிகண்டக்டர் துறையில் ஒத்துழைப்பு. அயோத்தி சகோதரி நகர மேயருடன் சந்திப்பு. அயோத்தியின் சகோதரி என்று குறிப்பிடக்கூடிய நகரத்தின் பெயர் பார்த்து வச்சுக்கோங்க, கிம்ஹே நகர். ஓகே, ஸோ அந்த நகரை தான் அயோத்தியின் சகோதரின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது குறித்த நிறைய தகவல்கள் இங்கே இருக்குது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், மின் குறைகடத்தி, பசுமை ஹைட்ரஜன், மனிதவள இயக்கம், அணுசக்தி ஒத்துழைப்பு, விநியோக சங்கிலி பின்னடைவு போன்ற புதிய துறைகளிலும்
நமது ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் இந்தியா மிகவும் ஆர்வமாக உள்ளது. சர்வதேச அரங்கில் நமது இரு நாட்டு கருத்துக்களின் மதிப்பும் வளர்ந்து வருகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நாம் மேலும் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் ரொம்ப முக்கியம். கொல்கத்தாவில் நீருக்கடியில் மெட்ரோ பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நாட்டிலேயே முதல் முறையாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த ரிவர்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ளி ரிவர் தான். எஸ்பிளனேடு ஹவுரா மைதானம் இடையே 4.8 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட புதிய மெட்ரோ வழித்தடத்தில் சுமார் 520 மீட்டர் தொலைவிலான சுரங்கப்பாதை ஹூக்ளி ஆற்றின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பரப்பிலிருந்து 32 மீட்டர் ஆழத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை நாட்டிலேயே நீருக்கடியில் அமைக்கப்பட்ட முதல் மெட்ரோ பாதை என்ற சிறப்புக்குரியது. நெக்ஸ்ட் நியூஸ். 2035க்குள் நிலவில் அணு உலை ரஷ்யா மற்றும் சீனா திட்டம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அமெரிக்க அதிபர் தேர்தல் நிக்கி விலகல். நெக்ஸ்ட் ஒன். 85% பேடிஎம் பயன்பாட்டாளர்களுக்கு பாதிப்பில்லை, ரிசர்வ் வங்கி ஆளுநர் தகவல் அளித்துள்ளார். நெக்ஸ்ட் ஒன். மாநிலங்களின் கடன் பத்திரங்களுக்கான வட்டி விகிதம் சரிவு. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.